எல்லாருமே இந்த நாமத்தை பாராயணம் பண்ண படிக்கணும். சிலவங்க சொல்லுவாங்க இந்த நாமம் எனக்கு புரியாது, நமக்கு சமஸ்கிருதத்தில் இருக்குமா, வாயில நுழையாது. நீங்க படிக்கணும்னு 2 லைன் படிக்க தொடங்குங்க. அம்பாண்டே இதுக்கு யாரும் குரு தேவை கிடையாது. இந்த லலிதா சகஸ்ரநாமம் படிக்கிறதுக்கு யாருமே குரு தேவை கிடையாது. அம்பாளே குருவா இருந்து நம்மளை வழி நடத்துவான். என்னுடைய 18-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாமத்தை கண்டா நான் ஒழிச்சு ஓடுனேன். இந்த நாமம் படிக்கிறதுனா நான் ஒழிச்சிருப்பேன். புக்கு இல்லை, பிள்ளைய ஸ்கூல்ல பொய் சொல்றது மாதிரி எனக்கு புக்கு இல்லை, நான் ஒதுக்கி இருப்பேன். ஆனா அம்பாள் விடல. அம்பாளுக்கு எனக்குடைய இந்த நாமத்தை படிக்கணும், இந்த நாமத்தை நிறைய பேருக்கு நீ சொல்லி கொடுக்கணும்ல இது இருக்கிறதுனால என்ன அம்பாள் விடாம படிக்க வச்சு இன்னைக்கு ஒரு 1000 பேருக்கு மேல நாங்க வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம். அதாவது மண்டைக்காடு பகவதி அம்மன் சேவா ட்ரஸ்ட் ஒரு அமைப்பு இருக்குது. அதுல மாத்ருதயா பெண்களுக்கான ஒரு அமைப்பு, பெண்களுக்கு உதவுவதற்காக, அதாவது திருமணமாகி கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், குழந்தைகள் இருக்கும், கணவர் நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, ஆதரவற்ற முதியோர், அதற்காக தொடங்கப்பட்ட மாத்ருதயான ஒரு அமைப்பு. மாத்ருனா பெண்கள், தயானா தயவு, மாத்ருதயா அமைப்புன்னு ஒரு அமைப்பு மண்டைக்காடு பகவதி அம்மன் சேவா ட்ரஸ்ட் அமைப்புக்கு கீழே இருக்கு. அந்த அமைப்புல இன்னைக்கு ஒரு 20 பயிற்சி போடுவாங்க.